வெள்ளியங்கிரி சுயம்பு ஆண்டவரை காண குவியும் லட்சோப லட்ச பக்தர்கள். மார்ச் 8ஆம் தேதி இரவு 9:57 மணிக்கு மகா சிவராத்திரி தொடங்கி சனிக்கிழமை மாலை 6:17 மணிக்கு முடிவடைகிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறி வருகின்றனர். இவ்வாண்டு பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் மலையேறி வருகிறார்கள். இதுவரை சுமார் 40,000 பேர் மலையேறி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டு 3 லட்சம் பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலோடு தென் கைலாயம் என வெள்ளியங்கிரி மலை எதற்காக பெயர் பெற்றது என்பதையும் சுருக்கமாக அறிந்து கொள்ளுங்கள். தேசத்தின் தென்கோடி முனையிலே சிவனையே மணப்பேன் என விடாப்பிடியாய் ஒரு பெண் நின்றாராம். தன்னை ஈசனுக்கே உரியவளாய் ஆக்கிக் கொள்ள ஆயத்தப்படுத்தி கொண்ட அந்த பெண் ஈசன் இந்நாளுக்குள் தன்னை அடைய வேண்டும் என உறுதி பூண்டாராம். ஈசன் வராது போனால் நான் உயிர் துறப்பேன் என சூளுரைத்திருந்தாராம். அவளது பக்தியை அறிந்து சிவன் அவளை தேடி ஓடி வர இடையில் சதி செய்யப்பட்டு சில தூர தொலைவில் அவளை அடைய முடியாமல் போனாராம். அந்த பெண்ணும் வாக்குரைத்தபடியே உயிர் துறந்தாளாம். தன்னால் குறித்த நேரத்தில் சென்றடைய இயலவில்லையே என மனஞ்சோர்ந்த சிவனுக்கு தன் விசனத்தை கரைக்க ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த இடமே வெள்ளியங்கிரி மலையாம். அங்கெல்லாம் சிவன் அமர்ந்தாரோ அவ்விடத்தையெல்லாம் மக்கள் கைலாயம் என அழைப்பது குறிப்பிடத்தக்கது.